இக்காணொளியில் நாம் காண்பது சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் குரோம்பேட்டை பகுதியில் உணவகங்கள் மற்றும் வணிக நிறுவனங்களுக்கு முன்பாக நீதிமன்ற உத்தரவை அவமதிக்கும் வகையில் நடைபாதை மற்றும் ஜிஎஸ்டி சாலையின் ஒரு பகுதியை ஆக்கிரமித்து போக்குவரத்துக்கு இடையூறாக வாகனங்கள் நிறுத்தப்பட்டுள்ளதை தெளிவாக காண முடிகின்றது. இவற்றின் மீது நடவடிக்கை மேற்கொள்ள தாம்பரம் சரக போக்குவரத்து காவல் துணை ஆணையர் மரியாதைக்குரிய ராஜன் அவர்களிடமும் ஆய்வாளர் திரு இளையராஜா அவர்களிடமும் நேரிலும் குறுஞ்செய்தி வாயிலாகவும் புகார்கள் அளிக்கப்பட்டன. மேலும் தாம்பரம் மாநகராட்சிக்கும் தேசிய நெடுஞ்சாலைத்துறைக்கும் கடிதம் மூலமாகவும் இணைய வழியாகவும் புகார்கள் அளிக்கப்பட்டும் நடவடிக்கை மேற்கொள்வதில்லை. மேலும் மாநகராட்சி நகரமைப்பு அலுவலரை அணுகி இது குறித்து கேட்டபொழுது போக்குவரத்து காவல்துறையிடம் கூறுங்கள் என்றும், போக்குவரத்து காவல்துறையிடம் கூறினால் மாநகராட்சி தான் இவற்றுக்கு சரியான நடவடிக்கை எடுக்க முடியும் என்றும், ஒருவரையொருவர் மாறி மாறி கூறிக்கொண்டு நீதிமன்ற உத்தரவையும் மதிக்காமல் அவரவர்க்கு ஆதாயம் கிடைத்தால் போதும் என்ற மனநிலையில் கண்டும் காணாமல் இருப்பது தெரிய வருகின்றது. போக்குவரத்து காவல்துறையினர் வணிக நிறுவனங்கள் மற்றும் உணவகங்களுக்கு முன்பாக வாகனங்கள் நிறுத்தாமல் இருக்க பேரிகார்டுகளை வைப்பதும், அவர்களிடமிருந்து ஆதாயம் கிடைத்தவுடன் பேரிகார்டுகளை அப்புறப்படுத்துவதையும் வாடிக்கையாக கொண்டுள்ளனர். இச்சம்பவங்களுக்காகவும் மற்றும் இலவசங்களுக்காகவும் கையூட்டு கிடைக்கின்ற காரணத்தினாலும் பேரிகார்டுகளுக்கு உட்புறத்திலும் வாகனங்களை நிறுத்தி கொள்வதை இக்காணொளியில் நம்மால் காண முடிகின்றது. தாம்பரம் மாநகராட்சி ஆணையர், தாம்பரம் காவல் ஆணையர், தேசிய நெடுஞ்சாலைத்துறை செயற்பொறியாளர் ஆகியோர் நடவடிக்கை எடுப்பார்களா? இவன் மூத்த சமூக ஆர்வலர் ஜி. பக்தவத்சலம், குரோம்பேட்டை.